உங்க முன்னாடி நிக்கிற இந்த ஹூண்டாய் வென்யூ தான் இன்னைக்கு 2025ல புத்தம் புதுசா அல்டிமேட்டா கொண்டு வந்திருக்குங்க. இந்த ஹூண்டாய் வென்யூடைய புது ஜென்ல இன்னைக்கு என்னென்ன இருக்கு, என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, எப்படி எல்லாமே ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பொசிஷன் வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு பெரிய பேனட் மாதிரி கொடுத்து ஏரியாவே பெருசாக மாற்றிருக்காங்க. இதோடைய டிசைனும் டோட்டலாக மாற்றியாச்சு. இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஹூண்டாய் வென்யூவில் வந்து ஒரு மாதிரி சதுரமான பாக்ஸ் இருக்கும். ஆனால் இது டோட்டலாகவே பியானோ பிளாக்ல அவ்வளோ ப்ரீமியமாக இந்த அளவில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த மாடல் HX6 அப்படிங்கிற ஒரு மாடல். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டிஆர்எல், அதை கனெக்டிவ் டிஆர்எல்னு சொல்லுவோம்ல, அது கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. அப்படியே இங்கேருந்து லாங்காக அந்த வரைக்கும் போய் இதோடைய டிசைனை வந்து பார்த்தீங்கன்னா என்னது சொல்கிறது, மாட்டோடைய கொம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி இங்கேருந்து இங்கே ஆரம்பித்து ரெண்டு சைடுமே ஒரே ஈவனாக போய் முடியுது. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் LED தீமில் கொண்டு வந்திருக்காங்க. மேலே ஒரு லைட்டு, கீழே வந்து லோ பீமு, மேலே ஹை பீமு, அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஆர்எல் லைட் இருக்குது. இந்த காரை பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு இன்னொரு கார் ஞாபகம் வரும். இந்த டைம் இந்த மாதிரி இந்த ஓர ஏரியாலாம் பார்க்கும்போது எந்த காருன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து சைரோஸ் பார்க்குற மாதிரி இருக்குது இந்த டிசைன்லாம் பார்க்கும்போது. மற்றபடி ஃப்ரண்ட்டில் எல்லாமே பார்க்கும்போது எனக்கு டோட்டலாகவே நம்மளுடைய கிரேட்டாவை பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு கலவையாக தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கிரேட்டா, அதுக்கப்புறம் அல்காசர், அதுக்கப்புறம் இந்த வென்யூ எல்லாத்தையும், பழைய வென்யூ எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஏர் வெண்ட் ஒன்று இருக்குது. இது கீழே வந்து ஸ்கிப் லைட் வந்து நல்லா ஜைஜாண்டிக்காக கொடுத்துருக்காங்க, நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. சில்வர் கோட்டிங்கில், பிளாஸ்டிக் தான், கம்ப்ளீட் பிளாஸ்டிக் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்களா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் போல இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா ஓப்பன் பண்ணுறது கிடையாது. இது வந்து ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆனால் இந்த இடத்துல கிடையாது. இந்த பக்கம் மட்டும்தான் இதை ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து வண்டியை டோ பண்ணுற ஹூக் இருக்குது, சரிங்களா? ஆனால் அந்த பக்கம் இல்லை, ரெண்டு பக்கமே ஹூக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா கிடையாது. இங்கேயுமே ரேடியேட்டருக்கு நல்லா கை உள்ளே போகிற அளவுக்கு இப்போ கேப் இருக்குது, இங்கேயுமே கேப் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஹூண்டாயின்னு ஒன்று எழுதியிருக்கணுமே, ஒருவேளை மறந்துட்டாங்களோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே மேலே கொண்டு போயிட்டாங்க. இந்த அருக்கு பற்றிலாம் ஹூண்டாய் அப்படிங்கிறத பேனட் மேலே கொண்டு போயிட்டாங்க. இந்த பேனட்டுமே பார்த்து இங்கேருந்து அங்கே வரைக்கும் நல்ல வீதியாக இருக்குங்க. இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் இன்ஜின் தான். ஆனால் இந்த இன்ஜினுக்குமே இவ்வளோ பெரிய பேனட் கொடுத்துருக்காங்க, ஆச்சரியமாக இருக்குது. கீழே வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது, ஹைட்டாக இருக்குது. நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸு அந்த இடம் சைஸ் எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃப்ரண்ட் போர்ஷனை பார்த்தாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்குள்ளே இருக்கிற இன்ஜினை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த வண்டியை காரை திறக்கிறதுக்கு கீ வருங்க, டோட்டலாகவே வண்டியை மாற்றுற மாதிரி கீயை மாற்றிட்டாங்க. இது வரைக்கும் ஹூண்டாயில் வேறு மாதிரி கீ தான் இருந்துச்சு. இப்போ அந்த ஹெச்னு போட்ட சாவியை இப்படி போட்டிருக்காங்க. இதில் வந்து லாக்கு, அன்லாக்கு, அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணாச்சுன்னா பின்னாடி டிக்கி திறக்கிறது எல்லாமே இருக்குது. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீயை தனியாக கொடுத்துட்டாங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் பேட்டரி வேலை செய்யலை அப்படின்னாச்சுன்னா இதை வச்சு நீங்கள் வண்டியை ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எமர்ஜென்சியாக கொடுத்துருக்குறாங்க. இந்த தடவை தான் ஜென்ரேஷன் மாற்றின மாதிரி கீயோட ஜென்ரேஷனையும் மாற்றிட்டாங்க பார்த்துடுங்க. இதை அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா கதவை திறக்கும். உங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை இப்போ எப்படி ஹோல்ட் பண்ணால் டிக்கி ஓப்பன் ஆகிற மாதிரி, ஹோல்ட் பண்ணால் பேனட் ஓப்பன் ஆகிற மாதிரி டெக்னாலஜிலாம் கொண்டு வந்தானடே. ஒன்றுமே வரலை, இருந்தாலும் பார்க்கலாம். எங்கே இருக்குது, ஓப்பன் ஆகிடுச்சா வண்டி? ஓகே, தூக்குனா நல்லா வெயிட்டாக இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வெயிட்டான பேனட் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ள 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் தான் இருக்குது. நமக்கு எப்போவுமே i20லேருந்தே இந்த இன்ஜின் எனக்கு பழக்கமான இன்ஜின் தான். சவுண்ட் ப்ரூஃப் அப்படிங்கிறது இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்து, ஏன்னா இந்த இடத்துலலாம் பிளாஸ்டிக் மேக்ஸிமம் வைக்க மாட்டாங்க, பட் பிளாஸ்டிக் கொடுத்து சவுண்ட் ப்ரூஃப் வச்சுருக்காங்க. இந்த பக்கமும் வண்டிக்குள்ளே போகிறதுக்கு கட் பண்ணுற மாதிரி சவுண்ட் ப்ரூஃப் வச்சுருக்காங்க. மேலே தான் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது, இது அப்படியே மெட்டலாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா மெட்டல் தான் இருக்குது, சுத்தமாக எதுவுமே இப்போ சவுண்ட் ப்ரூஃப் மாதிரி கொடுக்கல. இந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல மெட்டல் கொடுத்துருப்பாங்க, பட் இதுவும் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. நிறைய பிளாஸ்டிக் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது எதுக்குன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்ஜினும் அண்ட் கியர் பாக்ஸ் நிறைய வேரியண்ட்டில் இருக்குது. பெட்ரோல் இன்ஜின் இருக்குது, டர்போ இன்ஜின் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா DCT கியர் பாக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் CRDI இன்ஜின் இருக்குது. ஸோ இதெல்லாமே நிறைய ஒன்று ஒன்றா வேரியண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினில் 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து 83 PS பவரும் 114 Nm டார்க்கும் கொடுக்குது.
1.5 லிட்டர் டீசல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் 6 ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் இருக்கிறது. 116 பிஎஸ் பவரும் 250 என்எம் டார்க்கும் கொடுக்குது. இதுக்கப்புறம் 1 லிட்டர்ல டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 7 ஸ்பீடு டிசிடி டிரான்ஸ்மிஷன் உள்ளதும் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 120 பிஎஸ் பவரும் 172 என்எம் டார்க்கும் கொடுக்குது. இந்த ஆல் நியூ வென்யூவோடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 48 எம்எம், கொஞ்சம் பழசுக்கும் புதுசுக்கும் வித்தியாசம் இருக்குது. வைடர்னு பார்த்தீங்கன்னா 30 எம்எம்ல கொஞ்சம் அகலப்படுத்தியிருக்காங்க. வீல் பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 20 எம்எம் வீல் பேஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸு 195 எம்எம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு இது நல்லாவே யூஸ் ஆகுங்க. இதுதாங்க நம்ம புது ஹூண்டாய் வென்யூவோடைய சைடு போர்ஷன் எப்படி இருக்குது. இதை பார்த்தா தான் கொஞ்சம் அப்படியே நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி உள்ள மாடலில் உள்ள எக்ஸ்டர் பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் எக்ஸ்டர் வந்து எதை வச்சு சொல்லலாம்னா ஒன்லி இந்த ஆர்ச்சை வச்சு மட்டும் சொல்லலாம். வீல் ஆர்ச்சி மட்டும் எல் மாதிரி இருக்குது பார்த்துடுங்க. மற்றபடி எனக்கு வந்து மாருதியில் ஒரு காரை வந்து இந்த கலர் பர்டிகுலராக இந்த கலரை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகப்படுத்துது. உங்களுக்கு அந்த மாருதியில் என்ன காரை எனக்கு ஞாபகப்படுத்துதுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சைடு வந்து ப்ரீமியமான ஒரு லுக்கில் தான் இருக்குது. இப்போ இதில் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வென்யூக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் வந்திருக்குங்க. ஏன்னா இங்கேருந்து பார்க்குமே ஒரு ஏரோடைனமிக் டிசைனில் வந்திருக்கு. இந்த டோர் வந்து நல்ல ஒரு அப்படியே வளைஞ்சு போகுது. இங்கேயும் கீழே ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 2 பக்கமும் பிளாஸ்டிக் இது பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் பார் மட்டும் ஒரு ஒரு பிளாக் கலர் ஃபினிஷிங்கில் நல்லாவே கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி டோட்டலாகவே வந்து ஓஆர்எம் மிரர் வந்து மாற்றிட்டாங்க. மிரர் நல்லாவே எஜெக்டடாக இருக்குது. இதுலேயுமே வந்து இண்டிகேட்டர் கொடுத்துட்றாங்க. நீளமாக இண்டிகேட்டர் இருக்குது. எந்த ஒரு சைடில் எந்த ஒரு இதுவும் கொடுக்கல, பேரும் கொடுக்கல. இதோட இன்ஜினோட என்ன 1.2 விடியா அது மாதிரி எதுவுமே ஒன்றுமே கொடுக்கல. பட் இது வந்து கம்ப்ளீட்டாக 1.2 நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் தான் இது நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மாடல். மேலே வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் ரூஃப் ரயில் போட்டிருக்காங்க. இந்த ரூஃப் ரயிலோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பின்னாடி வாங்களேன், பின்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கட்டுன்னு வளைச்சாப்பில் முடிக்காமல் அதில் ஒரு பிளாக் கலர் ஃபினிஷிங் கொடுத்து முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. வந்து குவார்டர் பேனல் வந்து பழைய வென்யூவில் சும்மா பிளாஸ்டிக்கில் கொடுத்து மறைச்சிருப்பாங்க. குவார்டர் பேனல் இருக்கும், பட் குட்டியாக இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து நல்லா பெருசாக அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வென்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பிளாஸ்டிக் தான், ஆனால் சில்வர் கோட்டடில் அப்படி அழகாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா சைடு பார்வையில் இந்த வண்டியை நல்லா இன்னும் கொஞ்சம் லுக்கில் நல்லா ஆக்குது, ப்ரீமியமாக. அப்படியே பின்னாடி உங்களுடைய டிசைன் எப்படி இருக்குன்னா இந்த பேக் டிசைனு சைடை விட பேக் டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டு சைடை விட பேக்கில் உள்ள அந்த ஒரு டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக மாற்றிருக்காங்கன்னு எனக்கு சொல்லலாம். ஹூண்டாய் வென்யூ சின்ன சின்ன விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய விஷயங்களை மாற்றிருக்காங்க. நிறைய ஒரு சின்ன வேலை மெனக்கெட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். பேக்கில் உங்களுக்கு ஷார்க்ஃபின் ஆண்டனா கொடுத்துட்றாங்க. அது கிட்டத்தட்ட ஓகே தான். இப்போ இதில் ஸ்பாய்லர் வந்து செம்ம ஸ்போர்ட்டியாக இருக்குங்க. நல்லா உள்ளே இருந்து வெளியே வருது. ஸ்பாய்லர்லாம் என்னோட இப்போ கிரேட்டாவிலும் சரி, இல்லைனா என்னோட i20 சரி கொஞ்சமாக தான் எக்ஸெக்டடாக இருக்கும். பட் இது வந்து ஸ்பாய்லர் நல்லாவே இது தேவையில்லைன்னுலாம் பார்க்கல, பட் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குள்ளே கண்ணாடி போகிறது, அந்த கண்ணாடி நல்லா விசிபிளாக விரிவாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. பின்னாடி வைசர் கொடுத்துட்றாங்க. இதுலேயுமே வந்து ஹூண்டாய்ங்கிற லோகோ வந்து பேனட் இந்த கீழே வைக்காமல் மேலே வச்சிடுறாங்க. ஸோ இங்கே வென்யூ அப்படிங்கிறது நம்ம தொட்டு பார்க்க முடியாது. நல்ல இன்வின்சிபிளாக மேலே ஒரு கண்ணாடி போட்டு அப்படியே மூடி உள்ள வென்யூ அப்படிங்கிற ஒரு லோகோ வச்சிருக்காங்க. இதுல பிரேக் லைட்டும் பாத்தீங்கன்னா சதுரமா வச்சிருக்காங்க. முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இங்கேயுமே சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரேக் லைட்டு ஒரு அப்படியே ஒரு கொம்பு மாதிரி, அதாவது ஹார்ன் மாதிரி அப்படியே சூப்பரா இருக்குது. 2 பக்கமே அதே டிசைன்ல கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இண்டிகேட்டர் வந்து ஒரு 4 பல்பா தனியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க, எல்இடியில் கொடுக்கல. ஸோ இதுக்கு பக்கத்துலேயுமே ஒரு ரெட் கலரில் ஒரு லைட்டு கொடுத்துட்றாங்க. சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 சென்சார் இந்த பக்கம் இருக்குது. 1 2 3 4 சென்சார் இருக்குது. ஸோ கீழே ஸ்கிப் லைட்டுமே வந்து ஸ்போர்ட்டி லுக்கில் அட்டகாசமாக இருக்குது. இந்த வண்டி அப்படியே ஜைஜாண்டிக்காக தூக்கி காட்டுது. நீங்கள் பின்னாடி அந்த லுக்கே பாருங்களேன், ஒரு என்ன கார், ஒரு ப்ரீமியமான காரில் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன். இது வந்து சின்ன காராக இருந்த மாதிரி தெரிஞ்சாலும் பட் ஆனால் நேரில் பார்க்கும்போது நல்ல பெருசாக தான் இருக்குது. இப்போ ஹைட்டு மட்டும்தான் ரொம்ப கம்மி எனக்கு, என்னோட ஹைட்டுக்கு. மற்றபடி இது வந்து பார்க்குறதுக்கு நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய காராக தான் இருக்குது. முக்கியமாக இதில் ரிவர்ஸ் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வச்சுட்டாங்க. எல்லா வண்டியிலையும் இந்த இடத்துல கிட்டத்தட்ட இருக்கும். இது மொமெண்ட் டோரை திறக்கும் போது உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க. ஸோ தனியாக எஜெக்டடாக தெரியுது. இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக சரியாக வரும்னு தெரியல. இப்போ இதை நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது லக்கேஜ் இடிக்கும் போதோ டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது தானே. இதை மட்டும் வேறு ஏதாவது இடத்துல மாற்றி வச்சுட்டு இல்லை கீழே பம்பரில் கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ டிக்கி அப்படியே டிக்கி பூட் ஸ்பேஸை பாருங்கள்.
பூட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 375 லிட்டர் இருக்குதுங்க பூட் ஸ்பேஸு. நல்ல ஒரு பெரிய ஒரு இடமா தான் இருக்குது. இதில் பார்சல் போடுறதுக்கு ஒரு ஹூக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வண்டி கலெக்டருக்கு உண்டான ஜாமான்லாம் இருக்கும். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பேர் வீலு R15 வண்டியில் என்ன ஸ்பேர் வீல் இருக்கோ அதே தான் இதுலேயும் இருக்குது. நமக்கு ஜாக்கி லிவர் எல்லாமே கொடுத்துட்றாங்க. இந்த ஸ்பேஸ் வந்து அப்படியே நார்மலாக ஃபினிஷிங் ஆகாமல் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். வெளியே உள்ள கலரு இது டபுள் டோன் கலரில் ஒரு ஃபினிஷிங்காக பெயிண்டிங் இல்லாத மாதிரி பண்ணாத மாதிரி இருக்குது. இது இந்த வண்டிக்கு மட்டும்தானே இல்லை எல்லா வண்டிக்குமே என்னென்னு தெரியல. கொஞ்சம் ப்ரீமியம்னஸ்ஸு இல்லைனா ஒரு சேஃப்டி விஷயத்தில் அவங்க கொஞ்சம் பார்த்துருக்கணும். இதில் வந்து பார்சல் ட்ரே இருக்குது, நல்லா பெருசாகவே இருக்குது. இப்போ நம்ம தூக்கின உடனே நல்லாவே கீழே இறங்கிடுச்சு. இப்போ டிக்கி வந்து நல்லாவே தூக்கிடுச்சிங்க. இப்போ கை ரெண்டையுமே நான் இவ்வளோ ஹைட்டாக எடுத்து பூட்டுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வெயிட்டாகவும் ஃபீல் ஆகுது. இப்போ 2 கையும் தேவைப்படும். கண்டிப்பாக ஒருத்த கையை வச்சு ஈஸியாக இது பண்ண முடியாது. ஓகே, சரியாக பூட்டிச்சான்னு கூட நம்மளால் பண்ண முடியாது. ஓகே, 2 கையை வச்சா கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். 2 பேரும் அந்த அமுத்தினா தான் நல்லா இருக்குது. மற்றபடி பின்னாடி டிசைன் வந்து அட்டகாசமாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு ரிவர்ஸ் லைட்டு வந்து நம்ம ஸ்கிப் லைட்டில் கொடுத்துருக்கிறது அழகாக இருக்குது. 2 பக்கமுமே நல்ல ஒரு விசிபிள் கொடுக்குதா இல்லையா தெரியாது. பட் ரிவர்ஸ்லேருந்து பார்க்கும்போது நல்லா இருக்குது. டெயிலில் இருக்கிற அந்த பிரேக் லைட்ஸுமே கூட கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. அதுவும் 3 லைனாக கொடுத்து அதை பிரேக்கை விட்டு விட்டு அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அது பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது. ஒரு லைட்டு அப்படியே டிஆர்எல் இருந்தாலும் பின்னாடி பிரேக் அடிக்கும்போது நல்லா இருக்குங்க. இண்டிகேட்டருமே வந்து மேலேருந்து கீழே வர்ற மாதிரி 4 லைன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆலஜன் தான் கொடுத்துருக்காங்க பல்பு மேலே. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, பிளிங்க் ஆகுது. இந்த காரில் மெயினாக பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் சீட்டை வந்து நிறைய கம்ப்ளைண்ட் இருந்துச்சுங்க. நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா i20 வண்டி 2019 எடுக்கும்போது இது அப்போ தான் வண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாடலை எடுத்துடலாமான்னு பார்த்தா அந்த பின்னாடி சீட்டை வந்து பார்க்கும்போது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதே குறை தான் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 mm வந்து லென்த்து கூட்டியிருக்காங்க, வீல் பேஸ் கூட்டியிருக்காங்க. ஸோ அதுக்குனால இந்த வண்டியில் வந்து உட்கார்றதோ ஏறுறதோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. நம்ம பார்க்கலாம். ஆமாம், உட்கார்றது நல்லா ஈஸியாக இருக்குங்க. நல்லாவே ஏரியாவும் சப்போர்ட் இருக்குது. நம்ம தை சப்போர்ட்டும் நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய தொடை எல்லாமே நல்லா இருக்கு. உட்காந்துட்ருக்கேன், நான் ஃப்ரீயாக உட்காந்துட்ருக்கேன். இப்போ நல்லா மடக்கிறதுக்குண்டான ஹேண்டிலும் கொடுத்துருக்குறாங்க. இதுலேயுமே பார்சல் தொங்க போடுற சுருக்கு போய் தொங்க போடுறதுக்கு உண்டான இது கொடுத்துருக்காங்க. ஸோ உட்காந்து பார்க்கும்போது வண்டி பொறளவு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருந்துருக்கலாம் இந்த இடத்து வண்டிக்கு. பட் ஹெட்ரெஸ்ட் கொடுக்கல, சும்மா அப்படியே கழுத்து சப்போர்ட்டுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் 2 பேர் உட்காந்துருக்க உண்டான இடம் இருக்குது. பட் ஆனால் ஈஸியாக 3 பேர் உட்காந்துக்கலாங்க. அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா இந்த சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டு கம்மியான ஆளுகை உட்கார்றதுக்கு இந்த நடு சென்டர் வந்து நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்காங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் அந்த பின்னாடி மட்டும் கொஞ்சம் எஜெக்டடாக இருக்குது. ஸோ இப்படி தான் உட்காந்துக்கணும். அப்போ 2 பேர் இந்த பக்கம் சைடில் ஒரு நார்மலான ஆளுங்க உட்காந்துக்கலாம். ரொம்ப ஃபேட்டான ஆளுங்க இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான். என்னே மாதிரி ஆளுங்க 3 பேர் கண்டிப்பாக உட்காந்துக்கிடலாம். நடுவில் உட்காந்துருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும். சைட்டுக்கே ஹெட்ரெஸ்ட் இல்லாத போது நடுவில் எப்படி இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. நடுவில் இருக்க ஆளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஏசி வெண்ட் இருக்குது. 2 பக்கமும் நல்லா திருப்பிக்கலாம். 2 லைன் வெண்ட் இருக்கிறதுனால 2 சைடில் இருக்க லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கிறவங்களுக்கு 2 பேருக்கு நல்லாயிருக்கும். அதேமாரி 2 டைப் சி போர்ட்டு கொடுத்துருக்குறாங்க. யூஎஸ்பி போர்ட்டு கொடுக்கல, 2மே டைப் சி போர்ட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் மொபைலை வச்சுக்கிறதுக்கு உண்டான இடமும் கொடுத்துருக்காங்க சின்னதாக. ஸோ ரொம்ப ஓவராலாக ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இந்த ஏரியாவே வந்து சில நேரம் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் நல்லா ஹைட்டாக இருக்குது. இந்த ஏசி வெண்ட்டுமே ஹைட்டாக இருக்கிறதுனால நான் நேரடியாக நம்ம முகத்துக்கு வர்ற மாதிரி இருக்குது ஏசி 2மே. ஸோ இங்கே தலை தட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வண்டியோட வித்துமே கூட்டியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த உயரம் கூடியிருக்கு. 48 mm வந்து ஹைட்டு கூட்டியிருக்காங்க. ஸோ ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பழைய வென்யூ வந்து இப்படி அப்படியே குறுக்கால சரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்படியே டக்குன்னு பின்னாடி இறங்குன மாதிரி இருக்கும். அப்படிலாம் இறங்காமல் இது வந்து நல்ல ஒரு ஹைட்டாக இருக்குது. இப்போ வந்து பின்னாடி இருக்கவங்களுக்கு ஒரு லைட்டு கொடுத்துட்டாங்க. நல்லா வெளிச்சமாக இருக்குங்க. இப்போ எனக்கு கிரேட்டாவுமே பின்னாடி லைட் இருக்குது. நல்லாவே வெளிச்சம் இந்த பக்கம் உள்ளவங்களுக்கு ஃப்ரீ ஆகும். இப்போ காலுக்கு மேலே கால் போட்டுட்டு உட்காந்துருக்கக்கு அவ்வளோ செட் ஆகலை. ஏன்னா இந்த சீட்டு வந்து கொஞ்சம் பின்னாடி இருக்குது. கரெக்டாக தான் டிரைவருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. பட் நார்மலாக உட்காந்துட்டு ஒரு பேக்கை தொங்க போட்டுட்டு நம்ம இருக்கிறதுக்கோ இல்லை ஒரு பையை கீழே வச்சுக்கிறதுக்கோ நல்லா இருக்குது. சைடில் டோர் வந்து பார்த்தீங்கன்னா டோரில் இப்போ மூடிட்டேன். இப்போ டோர் நாப்பும் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்குறாங்க. இதுலையுமே வந்து கண்ணாடி ஏற்றி இறக்குறது. அதேமாரி இந்த பாருங்க, இந்த வலையும் கொடுத்துட்டாங்க. நல்ல வலை. இப்போ ப்ரைவசியாக போகணும் அப்படின்னாச்சுன்னா யாரும் நம்ம முகத்தை பார்க்கல, எப்பா எல்லாம் வராதிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம காட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மளாம் விஐபி பார்த்தீங்களா, இந்த கார் வாங்கினாலே விஐபி தான். அதனால் இதை போட்டு அப்படி லாக் பண்ணிட்டோன்னு வைங்களேன், நமக்கு வெளியே தெரியாது. 2வது சன் கண்ட்ரோலும் ஆகும். வெயிலும் நம்ம மேலே படாது. கையை வச்சுக்கிறதுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், என் கை வந்து நான் கீழேயும் போகலை,
ஏன்னா சில வண்டியில் வந்து நல்லா கீழே போயிடும், அப்போ இவங்க வைக்கிறதுக்கு நல்ல சப்போர்ட் இருக்காது. இப்போ இப்படி வச்சுக்கிட்டு ஒரு லாங் டிரைவ் போகும்போது நல்லா ஒரு சாஞ்சிக்கிட்டு தூங்கணும்னு வைங்களேன், நல்ல ஒரு ரிலாக்ஸான பொசிஷன் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக பின்னாடி இருக்கவங்களும் சீட் பெல்ட் போடுங்க. இப்போலாம் வந்து சீட் பெல்ட்டுங்கிறது ரொம்ப ஒரு மஸ்டான ஒரு விஷயமா போயிடுச்சு. இப்போ நடக்கிற ஆக்சிடென்ட்டுகளில் இப்போ ஏர் பேக் வந்து 6 ஏர் பேக் இருக்குது. சேஃப்டி விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிறைய சேஃப்டி விஷயங்கள் இருக்குங்க இந்த வண்டியில். ஸோ அதை சொல்கிறேன். அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் போவோம். இங்கே எல்லாம் முடிச்சாச்சு, அல்ட்ரோவர் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். பின்பக்க சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 60-40 ரேஷியோவில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பூட் ஸ்பேஸு சூப்பராக கிடைக்கும், ஒரு ஆள் படுத்துக்கிற அளவுக்கு. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய சம்பவங்கள் இருக்குங்க, நிறைய சம்பவங்கள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ்ஸு 4 பவர் விண்டோவுக்கு இருக்குது, சைல்டு லாக் இருக்குது, அதுக்கப்புறம் கண்ணாடியை இறக்கி ஏற்றுறது, கூட்டுறது, குறைக்கிறது எல்லாமே இருக்குது. எல்லாமே நல்லா கொஞ்சம் ப்ரீமியம் ஃபினிஷிங்கில் இருக்குது. இந்த இடமும் பிளாஸ்டிக்கில் இருக்குது. இதை விட நீங்கள் டாப் மாடல் போனால் தான் இந்த இடம்லாம் வந்து உங்களுக்கு லெதர் ஃபினிஷிங்கில் கொடுப்பான். இந்த காரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. அப்படியே நான் வந்து டிரைவர் சீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்தப்புறம் ஒரு உலகம் வருது பாருங்க. இந்த ஸ்டேரிங் தாங்க, ஐயோ இந்த ஸ்டேரிங்கை பார்க்கும்போது அட்டகாசமாக இருக்குது. டோட்டலாக ஒரு வேறு மாதிரியான ஸ்டேரிங், புது ஸ்டேரிங். இதில் இந்த ஸ்டேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹூண்டாயினும் பேர் போடலை, ஆனால் இவங்க வந்து மறைச்சி வச்சுருக்காங்களா, ஹூண்டாய்ங்கிற ஹெச் சிம்பிளை வந்து மறைச்சி வச்சுருக்காங்களா. முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கடா அப்படின்னு ஒரு விடுகதை போட்டிருக்காங்க இந்த ஸ்டேரிங்கில். நீங்கள் எப்போ ஏறி உட்கார்ந்தாலும் ஸ்டேரிங்கில் ஒரு விடுகதையை நீங்கள் பதில் சொல்லிட்டு தான் ஏற்ற முடியும். ஏன்னா 1 2 3 4 டாட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 4 டாட்டை கிழிச்சிருவோம். இந்த 4 டாட்டில் உங்களுக்கு வந்து இதை எப்படி நீங்கள் ஹெச்னு மெயின் பண்ணுவீங்க? ஒரு 2 கோடு போட்டுருங்க, மொதல் கோட்லேயும் இந்த 2வது கோட்லேயும். அப்புறம் 2வது கோட்லேயும் 3வது கோட்டுக்கும் கோடு போடாதீங்க. அப்புறம் 3வது கோட்டையும் 4வது கோட்டையும் ஒரு கோடு போடுங்க. அப்புறம் இடையில 2வது கோட்டுக்கும் 3வது கோட்டுக்கும் நடுவில் ஒரு கோடு போடுங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ ஹெச்சி எப்படி கண்டுபிடிப்பு இன்வின்சிபிளாக வச்சுருக்காங்களா, இதையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஈஸியான ஒரு டாஸ்க் தான், நெட்லேயே போட்டிருந்தாங்க, அதனால் அதை பார்த்து சொல்லிட்டேன், அப்படியே ஒட்டிக்கிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் மாடலில் மட்டும் இதில் 2 டயல் இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் ஒரு சில க்ரூஸ் கண்ட்ரோல் அந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து மோடு இந்த பக்கம் இருக்குது, அதுக்கப்புறம் கால் அட்டன் பண்ணுறது ஆன் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்குது. வால்யூம் கூட்டுறது குறையிறது எல்லாமே ரைட் சைடில் இந்த வாட்டி கொடுத்துருக்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி மோடு மாற்றுறது, அந்த டிஸ்பிளேவில் உள்ள சேஞ்சிங்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாடல் வந்து HX6னா கூட இந்த டிஸ்பிளே வந்து கனெக்டட் டிஸ்பிளேவாக அப்படியே கொடுத்துட்றாங்க. ஒரு மோல்டு பண்ணி இப்படி நம்ம அந்த சொன்ன டேபை திருப்புவோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கேருந்து டிஸ்பிளேலேருந்து ஆரம்பித்து டிவைஸ் வரைக்கும் எல்லாமே ஒரே இதுவாக இருக்குதுங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ லிங்க் டெக்னாலஜியில் இருக்குது, அடாஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு மாடலுக்கு உண்டான வேரியேஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ லிங்கில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ வயர்லெஸில் கனெக்ட் ஆகுது, அது ஒரு பெரிய விஷயம். இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் கொடுத்துருக்குறாங்க. இந்த டயல் எல்லாமே இந்த டேஷ்போர்டே வந்து புதுசாக போயிடுச்சாங்க, நல்லாவே இருக்குது, மாடர்னாக இருக்குது, நல்லா இன்னும் கொஞ்சம் சொல்லுறது ஈவி வண்டி மாதிரி இருக்குன்னு வைங்களேன். அந்த ஏசி வெண்டிலேட்டர் எல்லாமே நல்ல ஒரு கேப் கொடுத்து, அந்த வெண்டிலேட்டரோட இதில் வந்து ஒரு சில்வர் கோட்டிங் கொடுத்து, ஆம்பியன்ட் லைட் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வண்டியில் இல்லை, கொஞ்சம் டாப் மாடலில் வந்து ஆம்பியன்ட் லைட் எல்லாமே இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வென்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு லோகோ போட்டிருக்காங்க. இந்த இடமும் பிளாஸ்டிக் தான், இதில் வந்து துணி இல்லைன்னா நம்மளுக்கு லெதர் ஃபினிஷிங்லாம் இல்லை. ஸோ இது இப்படியே தான் இருக்குது. இந்த இடத்துல மொபைல் ஃபோன் 2 மொபைல் ஃபோன் வச்சுக்கிற அளவுக்கு இடம் இருக்குது. இங்கே பாருங்கள், மொபைல் ஃபோன் வச்சுக்கலாம், 2 ஃபோன் வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட நல்லா நவலாமல் பக்கவாக இருக்குது. ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்குங்க. இப்போ ஃபோனை வச்சிங்க அப்படின்னாச்சுன்னா டப்புன்னு சார்ஜ் ஏற்றிக்கிறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி இருக்குது, அந்த வந்து உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட்டாகவும் மாற்றிக்கலாம். உங்களுக்கு 2 பக்கம் யூஎஸ்பி போர்ட்டு, இப்போ இது சுவிட்சை மாற்றிங்கன்னா யூஎஸ்பி போர்ட்டாக மாறிடுது. அப்புறம் சுவிட்சை போட்டிங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டாக மாறிடுது. இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பண்ணுறது உங்களுக்கு ஒருவேளை நான் வந்து பேக் கவர் போட்டிருக்கனால அது இதாகலைன்னு நினைக்கிறேன். ஸோ யூஎஸ்பி போர்ட்டாகவும் மாற்றிக்கலாம், சார்ஜிங் போர்ட்டாகவும் மாற்றிக்கலாம். இதுலேயும் 2 டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. அதே மாதிரி 12 வோல்ட்டு லைட்டர் இருக்குது பார்த்துக்கிடுங்க. அப்புறம் மேலே வந்து டயல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அல்காசரில் பார்த்த மாதிரியே இருக்குது. செட்டப்பு மீடியா இதில் வந்து பேஸ் மாடலுக்கு எல்லாத்துக்குமே ஓரளவு எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துட்றாங்க. டயல் எல்லாமே கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே எல்லாமே கொடுத்துட்றாங்க. இந்த கியர் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் தானே, இது 1.2 பெட்ரோல் இன்ஜின். ஸோ 5+6 ரிவர்ஸ் சேர்த்து 6 கியர் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க நமக்கு பார்க்கிங் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம அமுக்குன உடனே இங்கே மேலே வந்து நம்ம ரிவர்ஸ் ஆயிரும் பார்த்துடுங்க, ரிவர்ஸ் லைட்டு எரிஞ்சு ரிவர்ஸ் கேமரா ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஹேண்டில் பாரை போட்டுட்டு நம்ம பார்க்கிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஃபோன் வைக்கிற அளவுக்கு வந்து ஒரு இடம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல ஃபோன் வச்சுக்கலாம்.
இப்படி ஃபோன் வச்சுக்கலாம். அப்புறம் 2 கப் ஹோல்டர் 2 பக்கம் காப்பியோ இல்லைன்னா தண்ணி பாட்டிலோ வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக இந்த இடத்துல நல்ல ஒரு பாக்ஸு கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க பாக்ஸு தூக்குறதுக்கும். பட் ரொம்ப ஒன்றும் ஸ்பேசஸ் இல்லை. சும்மா கொஞ்சம் ஒரு சில ஐட்டங்கள் சென்ட் பாட்டில் அந்த மாதிரி எதையாவது போட்டுக்கிடலாம். மூடிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் கோட்டிங் தான் கொடுத்துருக்கு. இதில் லெதர் ஃபினிஷிங் எதுவுமே இந்த மாடலில் இல்லை. இதுக்கு மேல்பட்ட மாடல்களில் லெதர் ஃபினிஷிங்லாம் இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஷ்போர்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் ஸ்பீக்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதில் போஷ் வரல, டாப் மாடலில் மட்டும்தான் போஷ் கம்பெனிலேருந்து வரும்னு நினைக்கிறேன். இது வந்து நார்மலான ஒரு இதுதான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சவுண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 4 ஸ்பீக்கருக்கு நல்ல சரியான சவுண்டுங்க. உண்மையில 12-13லலாம் வந்து நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நல்ல எல்லா விஷயமான சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பராக கேட்குது. ஸோ இது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இதில் வந்து ஆர்பிஎம்மு எல்லாமே வந்து டிஜிட்டலாகவே வந்துடுது. எதுவுமே அனலாக்ல கிடையாது. கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கலர் மாற்றிக்கலாம். கலர் தீம் இருக்குல்ல, இப்போ வந்து 2 கலரில் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2 கலர்லேயும் ஒவ்வொரு கலர் மாற்றிக்கலாம். தீம் அதில் ஏபிசின்னு 3 தீம் மாற்றிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்ஸு, இலுமினேஷன் லைட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது பார்த்துக்கிடுங்க. நம்ம வண்டி ஆஃப் பண்ணிட்டு போனாலும் எவ்வளோ செகண்ட்ஸுக்கு நமக்கு அந்த இடத்த காட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, அது மாதிரி. அப்புறம் வெல்கமிங் டோர் லைட்ஸு, கன்வீனியன்ஸ் லைட்ஸு, 1 டச் டேர்னிங் இண்டிகேட்டரு, நம்ம ஹைவேல போகும்போது எவ்வளோ தரத்துக்கு நமக்கு ஒரு டச்சில் டேர்னிங் இண்டிகேட்டர் எத்தனை வாட்டி அடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த டிஸ்பிளேல வந்துடுது. இதில் டயர் ப்ரெஷர் மானிட்டர் வந்து இதில் வண்டி ஓடும்போது இதில் எவ்வளோ 4 வீல்லையும் எவ்வளோ இருக்குங்கிறது அதிலே வந்துடும் பார்த்துக்கிடுங்க பண்ணுங்க. இதில் வந்து டிஸ்பிளே வந்து நல்ல பெருசாக வைடாக இருக்குது. டச்சிங்கும் நல்லா வந்து ஈஸியாக இருக்குது. நமக்கு வந்து கிளைமேட் கண்ட்ரோலு, ஏசி கண்ட்ரோலு, வெண்டிலேஷன், இப்போ வெண்டிலேஷன் சீட்டுமே இதோட டாப் மாடலில் வருது. அதனால் இதுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அப்புறம் சவுண்டுக்கு உண்டான பொசிஷன், ஈக்குவலைசர், ரேடியோ நாய்ஸ் கண்ட்ரோலர் இதெல்லாமே இருக்குது. கனெக்டட் டிவைஸ், இப்போ எத்தனை டிவைஸ் கனெக்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு முன்னாடி ஒரு சீட் இருக்குது. ஒரு பேப்பர் ஏதாவது வச்சுக்கிட்டுறதுக்கு, கண்ணாடி லைட்டு மறிக்கிறதுக்கு, சூரியன் மறிக்கிறதுக்கு. அப்புறம் லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டோர் மிரர் 2 இருக்குது. இதில் ஓப்பன் டப்பா கிப்பா எதுவுமே இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ஏர் பேக் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா இல்லைங்கிறது வந்துடுது. இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சன்ரூஃப். இந்த சன்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா பாதி எல்லாம் பேனரோமிக் கிடையாது, நார்மல் சன்ரூஃப் தான் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணால் நல்லா ஓப்பன் ஆகுது. இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற நம்ம மஹிந்திரா 3XO இருந்தாலும் சரி, இல்லை சைரோஸாக இருந்தாலும் சரி, ஃபுல் பேனரமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த வண்டியில் கொடுக்கல. பேனரமிக் சன்ரூஃப் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமா அப்படின்னா அதுக்குண்டான ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி தெரில. பட் நான் சன்ரூஃபுக்கு நான்லாம் வந்து ஃபேன் கிடையாது. சன்ரூஃப் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிற ஆள் நான். ஸோ 1 டச்சில் ஈஸியாக போயிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதில் பெருசாக வந்து குட்டி பிள்ளைகள் மட்டும்தான் மேலே ஒரு வேளை அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க டிரைவில் அப்படிங்கும்போது இதை பார்க்க முடியும். ஆனால் இது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு சில்ட்ரன்ஸுக்கு சேஃபான ஒரு விஷயம் கிடையாது. நான் வந்து மெனக்கெட்டு ஒரு பேனரமிக் சன்ரூஃப் இருந்தால் என்னென்ன பாதிப்புகள், அது வந்து லாபமான விஷயமே கிடையாது. அதனால் நம்ம அனுபவிக்கிற இந்த காரில் அனுபவிக்கிற விஷயங்கள் எதுவுமே கிடையவே கிடையாது அந்த சன்ரூஃப்னால. அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுவேன். என்ன இந்த காரில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 195, 65 R615 டயர் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள இதுக்கு டாப் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீசல் வண்டி, பெட்ரோல் வண்டியில் எல்லாமே 16 கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா R15 தான் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் சுத்தமாகவே பெட்ரோல் வண்டிகளுக்கு கிடையாது. ஒன்லி டீசல் வண்டிக்கு மட்டும், டீசல் வண்டி ப்ளஸ் டர்போவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் இருக்குது. இதில் வந்து அலைவில் கொடுக்காட்டாலும் இந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல லுக்வைஸாகவே இருக்குது. இதில் 2-3 மாடல் இருக்குது. இந்த 3 மாடல்லையுமே நான் பார்த்த வரைக்கும் அலைவில்ஸ் போடாட்டாலுமே அதோடைய கவர் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க ஹுண்டாயில். இந்த வென்யூவில் 3 கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வேரியண்ட்டான ஒரு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஹூண்டாய் ஃபஸ்ட் டைமாக டீசலில் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா HX5 அண்ட் HX10ங்கிற 2 வேரியண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருந்தேன் இந்த HX6 மாடலுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 10,43,000 ரூபா எக்ஸ் ஷோரூம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு விதமாக இருக்குது பார்த்துடுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த காரில் கொடுத்ததுல ஹையஸ்டான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டீசலில் ஆட்டோமேட்டிக். இது நிறைய பேருக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டுறவங்களுக்கு யூஸ் ஆகும். டீசல் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் லாங் போகிறவங்களுக்கும் வந்து உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். வண்டியும் வந்து நல்ல பெருசாக வைடாக நல்ல ஒரு தரத்தில் கொடுத்துருக்குறாங்க.
சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, அடாஸ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே டாப் மாடலில் கிடைக்கும். ரேடார் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெஷர்மெண்ட் தான். ஆனால் உங்களுக்கு சைரோஸ் கூட 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கி ஒரு ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்குது. பட் இது இன்னுமே ஸ்டார் ரேட்டிங் போகலை. பட் ஆனால் அதே பிளாட்ஃபார்மில் தயாரிக்கிறதுனால சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் வென்யூவும் குறைவு சொல்லாத ஒரு காராக தான் இருக்கும். காரோடைய பேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7,90,000 ஆரம்பிக்குது. டாப் மாடலோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 15,51,000 இருக்குது. ஸோ ஒவ்வொரு விலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கியர் பாக்ஸ்லேயே உங்களுக்கு வண்டி கிடைக்குது. அதுலேயும் டர்போ லவ்வர்ஸுக்காக நம்ம வந்து என் லைன்னு ஒரு மாடல் தனியாக போட்டிருக்காங்க. 1 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. 1.2 லிட்டர் வந்து நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதோடைய பவர் வந்து நார்மலாக நேச்சுரல் ஆஸ்பெக்டட் இன்ஜின் 1.2 லிட்டரு செம ஸ்மூத்தான ஒரு டிரைவை நமக்கு கொடுக்கும். ஸோ அதுதான் இந்த காரில் இருக்குது. விலையை பொறுத்த வரைக்கும் HX2 அப்படிங்கிற மாடல்லேருந்து ஆரம்பிக்குது. அதோட எக்ஸோரூம் வந்து பார்த்தீங்கன்னா 7,90,000. HX2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டர்போ பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 8,80,000 இருக்குது. HX2ல வந்து டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 9,70,000 இருக்குது. HX4 அப்படிங்கிற மாடலில் பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து 8,80,000 இருக்குது. HX5 பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 9,15,000 ஆரம்பிக்குது. ஸோ HX5ல டர்போ பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 9,74,000. HX5ல டர்போ பெட்ரோல் TCT கியர் பாக்ஸ் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,67,000. HX5 டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து 10,64,000. HX5 டீசல் ஆட்டோமேட்டிக் வந்து உங்களுக்கு 11,58,000 கிடைக்குது. HX6 பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து உங்களுக்கு 10,43,000 கிடைக்குது. HX6 டர்போ பெட்ரோல் TCT வந்து 11,98,000. HX6 டிரான்ஸ்மிஷன் பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து 10,70,000 கிடைக்குது. HX7 அப்படிங்கிற மாடல் வந்து டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 12,51,000 கிடைக்குது. எல்லாத்துக்கும் டாப் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HX10 டர்போ பெட்ரோல் வந்து TCT கியர் பாக்ஸோட கிடைக்குது. 14,56,000 இருக்குது இது. ஸோ உங்களுக்கு என்ன வேரியண்ட்டில் வேணுமோ நீங்கள் உங்களுடைய ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கலாம். காரில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் ரெட்டு, அபைஸ் பிளாக்கு, டைட்டன் கிரே, மிஸ்டிக் சஃபயர், அட்லஸ் ஒயிட், ஹேசல் ப்ளூ, ஆபிஸ் பிளாக், அப்புறம் அட்லஸ் ஒயிட், ஆபிஸ் பிளாக் ரெண்டு மிக்சடாக வந்து வர்ற கலர். இப்படி வந்து 8 கலர் வேரியண்ட்டில் கிடைக்குதுங்க வண்டி. அவ்வளோதான். ஃபைனலாக நீங்கள் கேட்குறது விலையெல்லாம் கேட்காம கொஞ்சம் கண்டிப்பாக வந்து மைலேஜை கேட்பீங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த பெட்ரோல் இன்ஜின்ஸுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 18 20 கிலோமீட்டர் கிடைக்குது. அதாவது 1 லிட்டர் டர்போ மட்டும் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் கிடைக்குது. இப்போ மேனுவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 லிட்டர் கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டீசலில் பார்த்தீங்கன்னா மேனுவல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 21 வரைக்கும் அராய் மைலேஜ் கிளைம் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்திங்கன்னா 17.5 கிலோமீட்டருக்கு மைலேஜ் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஹூண்டாய் வெர்னியூ காரை நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக கொடுத்தது பார்த்திங்கன்னா தூத்துக்குடியை சேர்ந்த PSM ஹூண்டாய். உங்களுக்கு இந்த ஹூண்டாய் வெர்னியூ காரை ஏதாவது புக் பண்ணணும், அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், இந்த மேலேயும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் டிங் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சூப்பரான பைக்கு இல்லை காரு இல்லை ஒரு ட்ராவல் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.